Okay, good morning students. Good morning, Miss. Good morning. Happy morning. Very happy to see you all in this morning. Shall we start today's activity? Yes, Miss. Today's activity is for introducing the structures we are, you are and they are. Are you all ready for the class? Yes, Miss. Okay. நாங்கள் என்றதுக்கு இங்கிலீஷ்ல நம்ம என்ன வேர்டு சொல்லி குறிப்போம்? we. Okay. நாங்கள்னா we. அது எல்லாரும் எப்படி ஆக்ஷன் பண்ணி சொல்லணும்? எல்லாரும் உங்களுடைய கைகளை கோத்து சொல்லணும். we. we னா நாங்கள். ஓகேவா? ஓகே. we னா நாங்கள். சரியா? அப்ப நீங்கள்னா என்னது? யூ. ஓகேவா? இப்ப நீங்கள் என்றது தமிழ்ல நீங்கள்னு சொல்லுவோம் இல்லையா? தமிழ்ல நீங்கள்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல யூன்னு அர்த்தம். யூனா ஒருத்தரை குறிக்கிறதுக்கும் யூன்ற வேர்டு யூஸ் பண்ணலாம், நிறைய பேர் இருந்தாலும் யூன்ற வேர்டு யூஸ் பண்ணலாம். யூனா நீன்றதையும் குறிக்கும், நீங்கள் என்றதையும் குறிக்கும். Do you all understood? அப்போ வீணா நாங்கள், யூனா நீ நீங்கள். இப்ப தூரமா நிறைய பேர் இருக்கிறாங்க, அவர்கள். அப்ப அவர்கள் என்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன வேர்டு யூஸ் பண்ண? தோஸ் வந்து தூரமா இருக்கிற பொருட்களை குறிக்கும் போதுதான் தோஸ் என்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஆட்களை குறிக்கும் போது தே. ஆட்களை குறிக்கும் போது என்ன வேர்டு யூஸ் பண்ணோம்? தே. Do you all understood? அப்ப தோஸ் வந்து தூரமா இருக்கிற பொருட்களை குறிக்கும் போது தோஸ், தூரமா நிக்கிற ஆட்களை குறிக்கும் போது நம்ம தே என்ற வேர்டு யூஸ் பண்ணோம். தேனா அவர்கள், தோஸ்னா அவைகள். இப்ப நிறைய சேர்ஸ் தூரமா இருக்கு, அப்ப நம்ம தோஸ் ஆர் சேர்ஸ்ன்னு சொல்லலாம். இப்ப நிறைய 4th ஸ்டாண்டர்ட் பசங்க தூரமா நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, அப்ப நான் அவங்க தோஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. அப்ப நம்ம அவங்களை எப்படி குறிக்கணும்? தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், தே ஆர் பாய்ஸ், தே ஆர் கேர்ள்ஸ். Do you all understood? ஓகே. இதே வந்து தூரமா இருக்கிற பொருட்களை குறிக்கிறதுக்கு தோஸ் என்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம், அதாவது அவைகள். இப்போ நிறைய பொருட்கள் கிட்ட இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? தூரமா இருக்கிற பொருட்கள் தோஸ். ஓகே. நம்ம கிட்டயே நிறைய பொருட்கள் இருந்தா என்ன சொல்லணும்? தீஸ். தூரமா நிறைய பொருட்கள் இருந்தா தோஸ் சொல்லணும், கிட்ட நிறைய பொருட்கள் இருந்தா தீஸ். தீஸ்னா தமிழ்ல இவைகள், தோஸ்னா தமிழ்ல அவைகள். Okay, now we can get into the activity. Listen to me. Okay students, who are you? நீங்கெல்லாம் யாரு? We are students. Very good. All of you raise your hands and say We are students. okay. Now boys alone can stand up, boys alone can come forward. Only now the boys alone have come forward. Who are you? We are students. We are students னு சொல்லலாம். நீங்க எல்லாம் பாய்ஸ் தானே, அப்ப நீங்க என்ன சொல்லலாம்? We are boys. Very good, very good students, you can go to your place. Okay, now the girls can come forward. Now the girls can come forward. Okay students, who are you? We are boys. Very good, you can go to your place. You can go to your place. Okay, now the girls alone can go and stand up. Girls alone can go and stand near the door. You can stand up. Now the girls alone are standing near the door. You answer me. Who are they? They are boys. Who are they? They are boys. Okay, now the girls answer me. Who are they? They are boys. Who are they? They are boys. Very good. You can come in. Okay. We can continue the activity, and this activity is for reinforcing the structure we, our, you, your, they and their. Are you all ready for this activity? Yes. Okay, now all of you look at the board. Okay. We, you and they எல்லாம் personal pronounsல வரும். Pronouns. We na நாங்கள், they na அவர்கள், you na நீங்கள்.
அப்போ இந்த we, you and theyலாம் personal pronouns சொல்வாங்க. ஓகே, அந்த we என்ற personal pronoun குறிய possessive adjective வந்து அவர். அவர்னா எங்களுடைய, வீணா நாங்கள், அவர்னா எங்களுடைய. அடுத்தது தேனா அவர்கள். அந்த தேக்குரிய பொசசிவ் அட்ஜெக்டிவ் வந்து தேர். தேனா அவர்கள், அப்ப தேர்னா அவர்களுடைய. அப்ப யூனா நீங்கள், அப்ப அந்த யூக்குரிய பொசசிவ் அட்ஜெக்டிவ் வந்து யுவர். யுவர்னா என்னது? உங்களுடைய. யூனா நீங்கள்னு சொல்லுமா? அப்ப யுவர்னு என்ன அர்த்தம்? உங்களுடைய. Okay, do you all understood? அப்போ using these personal pronouns and possessive adjectives we are going to frame the sentences. Okay, we are going to practice these structures in today's class. Shall we start this activity? Yes. Okay, first for this activity I have divided the class into 3 groups: teachers group, plumbers group and the farmers group. ஃபர்ஸ்ட் நான் என்ன கேட்பேன்னா, இப்போ ஒவ்வொரு குரூப்பையும் வந்து who are you, who are youனா நீங்கள் யார். அப்போ அதுக்கு farmers குரூப்லாம் we are farmers சொல்லணும். டீச்சர்ஸ் குரூப்னா we are teachers சொல்லணும். அடுத்தது உங்ககிட்ட இருக்கிற பொருட்களை what are these கேட்பேன். இப்போ சப்போஸ் farmers குரூப் கிட்ட ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குன்னா these are அவர் ஃப்ரூட்ஸ்னு சொல்லணும். அதாவது இவைகள்லாம் எங்களுடைய பழங்கள். புரியுதா? அப்ப அந்த வீக்கு அவர் என்ற பொசசிவ் அட்ஜெக்டிவ் வந்து வரணும். ஓகே, shall we start this activity? Okay. Okay students, who are you? We are ours. Very good. What are these? These are our friends. Very good. Very good students. Now the plumbers team. Students, who are you? We are ours. Very good. What are these? These are our tools. Very good. These are our tools. Very good. Okay, now the teachers team answer me. Who are you? We are teachers. 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 What are these? These are our books. Very good. Very good students. Do you all understood? Okay. Okay, இப்போ நீங்க அந்த you, your என்ற ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி பேச போறீங்க. ஓகேவா? உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்கள நீங்க என்ன சொல்லணும்? அவங்களுடைய ப்ரொஃபஷனை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற திங்ஸை your என்ற ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி பேசணும். ஓகே, இப்போ சப்போஸ் பிளம்பர்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, you are plumbers சொல்லணும். உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்கள சொல்லணும். அப்போ அவங்க கிட்ட இருக்கிற டூல்ஸை are your tools. You can start. Farmers team. You are plumbers. These are your tools. Very good. Now the plumbers team can say about the teachers team. You are teachers. These are your books. Very good. Now the teachers team can point the farmers team and You are farmers. These are your fruits. very good. You are farmers. நிறைய பேர் இருக்காங்கல்ல, அப்ப you are farmers சொல்லணும். Okay, very good students. Now the last structure. இப்போ வீக்கு அவர் என்ற பொசசிவ் அட்ஜெக்டிவ் வரும்னு பார்த்துட்டோம். யூக்கு இவர் என்ற பொசசிவ் அட்ஜெக்டிவ் வரும்னு பார்த்துட்டோம். இப்போ தேனா அவர்கள், அதுக்கு தேர் என்ற பொசசிவ் அட்ஜெக்டிவ் வரணும். இப்போ தூரமா இருக்கிறவங்கள நம்ம குறிக்கும் போது தே என்ற ப்ரோனவுன் வச்சு குறிக்கணும். அவங்க கிட்ட இருக்கிற பொருட்களை சொல்லும் போது தோஸ் ஆர் தேர் என்ற ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி பேசணும். இப்ப தூரமா இருக்கிறவங்களை குறிக்கும் போது தே என்ற ப்ரோனவுன் வச்சு சொல்லணும். அவங்க கிட்ட இருக்கிற பொருட்களை சொல்லும் போது தோஸ் ஆர் தேர் என்ற ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி பேசணும். The teachers team can point the plumbers team and you can say now. They are plumbers. Those are their tools. Very good. Those are their tools. Very good. Now the plumbers team can point the farmers team and you can say now. They are farmers. Those are Their. fruits. Very good. Those வரும்போது their என்ற ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி சொல்லணும்.
Now the farmers team should point the teachers team and you should say now. They are teachers. Those are they are good. Very good. Very good, students. Do you like this activity? Yes, Do you all understood this activity? yes. In this activity, we learned the structures we, our, they, their and you, your. Okay. All can sit in your places now.